அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். அஸ்டோனியா 1ல இருக்கக்கூடிய சில சப்ளிமெண்ட்ஸ பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல மெயின் விஷயம் வந்து மென் விட்டாலிட்டி அண்ட் உமன் விட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த 2 ப்ராடக்ட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த 2 சாப்டர் பத்தி பார்க்க போறோம். இதுல மெயினா நம்ம பார்க்க போறது விட்டாலிட்டினா என்ன? ஏன் வந்து இது விட்டாலிட்டின்னு சொல்றாங்க அப்படின்னா, உயிர் சக்தி, அதாவது ஆண்களுக்கான உயிர் சக்தி, பெண்களுக்கான உயிர் சக்தி. இந்த 2 விஷயத்த தான் நம்ம விட்டாலிட்டி அப்படிங்கிற சொல்றோம். அதை விட இன்னும் ஒரு படி மேல போனோம் அப்படின்னா, அதாவது வீரியமான உயிர் சக்தி, விகார் அண்ட் விட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் ஆண்களுக்குரிய இலக்கணத்தோடையும், பெண்கள் பெண்களுக்கான இலக்கணத்தோடையும் இருக்கிறது தான் இந்த விட்டாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு புரிய வைக்கும். இதில் ஏதாவது ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், டிஸ்கம்ஃபோர்ட், இதைத்தான் நம்ம வந்து ஒரு அன்எபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல மென்னுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயங்களை நம்ம கிளியர் கட்டா சொல்ல முடியும். ஒன்னு இடி அப்படின்னு சொல்லக்கூடிய எரைட்டல் டிஸ்பங்க்ஷன். ரெண்டாவது பிஎம்இ, ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய உயிர் அணுக்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய தன்மை. 4வதாக மொர்டாலிட்டி, அந்த ஸ்பெர்ம் வந்து சரியான ஓடுதிறன் இல்லாமல், அதிகமான ஓடுதிறன் இல்லாமல் இருக்கக்கூடியத மொர்டாலிட்டின்னு சொல்றாங்க. அடுத்தது லிபிடோ, அதாவது உணர்வுகளின் மொத்த சங்கமம், லிபிடோ. இந்த 5 விஷயங்கள் வந்து ஆண்களுடைய இலக்கணமாகவும், பெண்களுக்கான இலக்கணம் அப்படிங்கிறத 2 விஷயம். ஒண்ணு வந்து உமன் லிபிடோ, பெண்களுக்கான உணர்வுகள். அது மட்டும் இல்லாம பெண்கள் விஷயத்துல ஹார்மோன் இன்பேலன்சிங்க தான் பெரிய அளவுல இன்னைக்கு இன்எபிலிட்டியா சொல்லப்படுது. எல்லாருமே இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காகவும், ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ப்ராடக்டையும் தேடி போகக்கூடிய இந்த காலகட்டத்துல ஏன் அதை எடுக்கக்கூடாது, ஏன் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை தேடணும் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா மென் விட்டாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 விஷயங்கள். ஒன்னு இடி அப்படின்னு சொல்லக்கூடிய எரெக்டல் டிஸ்பங்க்ஷன், ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன், அதாவது விந்து முந்துதல், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கிறது, அதாவது ஒரு மில்லியில 15 மில்லியன், அதாவது 1.5 கோடியிலிருந்து 2 கோடி வரை உயிரணுக்கள் இருக்கணும். அப்பதான் வந்து கர்ப்பம் தரிப்பதற்கான சூழல் உருவாகும். அதே மாதிரி மொர்டாலிட்டி, சரியான பாதையை நோக்கி ஓடக்கூடிய ஸ்பெர்ம். லிபிடோ அப்படிங்கிறது இதுல மெயினா உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கான உணர்வுகள் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆண்மகனை வந்து ஒரு விகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் சக்தி இருக்கக்கூடிய ஒரு வீரியமிக்க ஒரு ஆண்மகனுக்கு இந்த 5 விஷயங்கள் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மென் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்.
இதுல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தான் இனபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இயலாமை அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். இதுக்கு இந்த மாதிரியான சூழல்ல வரும்போது பலவிதமான பிரச்சனைகள் இன்வால்வ் ஆகும். மெயினா சொல்லணும் அப்படின்னா மைண்ட், நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் மைண்ட். ரெண்டாவது நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை, நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலையில நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம உண்ணக்கூடிய உணவுல மேல் ஃபெர்டிலிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு அபிலிட்டியை கொடுக்கக்கூடிய உணவுகள் சரியா இல்லை அப்படின்னா இந்த 5ல ஏதாவது சில விஷயங்கள் எஸ்னோ, ஏதாவது சில விஷயங்கள் நோன்ற கண்டிஷன்ஸுக்கும் போயிடும். இப்போ மெயினா எல்லாருமே பார்க்குற ஒரே ஒரு விஷயம், 2 விஷயத்தை தான் ஒரு காமன் மேன், ஒரு வயசு ஏற ஏற ஒரு காமன் மேன் எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈடிக்காக அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. 2வது பிஎம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், விரைவில் விந்து வெளியாகக்கூடிய தன்மையை அதிகமாக இதுல தான் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க கொடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த 2 பார்ட்டா பிரிக்கலாம். 1, 2 முதல் நான் 2 விஷயம் சொன்னேன். அது 2 பெரும்பாலான ஆண்களுக்கான பிரச்சனையாகவும், மீதி இருக்கக்கூடிய 2 விஷயங்கள், 1 ஸ்பெர்ம் கவுண்ட்டும் மொர்டாலிட்டியும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கான பிரச்சனையாகவும் பார்க்கப்படும். மெயினா இந்த 2 விஷயத்தை 2ஆ பிரிச்சிட முடியும். 1 ப்ளஷர், சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்திலையும், இன்னொன்னு கம்பல்சரி ஒரு குடும்பத்துக்கான ஒரு அடுத்த வாரிசு, அது பெண்ணாகவோ ஒரு குழந்தை, ஆண் குழந்தையாகவோ அல்லது பெண் குழந்தையாகவோ நிச்சயம் தேவை அப்படிங்கிற சூழல்ல மஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துல 2 விஷயங்கள். 1 ஸ்பெர்ம் கவுண்ட், இன்னொன்னு மொர்டாலிட்டி. மற்ற 2மே பாத்தீங்கன்னா ப்ளஷர் சார்ந்த விஷயங்கள். இதைத்தான் நம்ம லிபிடோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்ரலா அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, லிபிடோ நம்ம சொல்றோம். இதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை, நம்ம உணவுல முறையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இல்லை, அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கல, முறையான புரோட்டீன் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னா முதல் 2 ப்ளஷரை கொடுக்கக்கூடிய இடி, எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி பிஎம்இ இருக்கும், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். இந்த 2மே ஒரு ப்ளஷர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இதுல அதிகமான மக்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. இதனுடைய விளைவு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட் எனர்ஜியை நோக்கி இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா வயாகரா, ஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமாக மார்க்கெட்ல நடமாடக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ஜென்ரலா இந்த மாதிரியான ஒரு விட்டாலிட்டி கேப்சூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, அல்லது அலோபதி மருத்துவத்திலையா இருந்தாலும் சரி, இந்த 2 இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே மெயினா இன்ஸ்டன்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. உடனடியாக இன்னைக்கு நாம சாப்பிட்டா இன்னைக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகும். இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி. பட் இதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் டைம் பெனிஃபிட் இருக்காது. ஷார்ட் டைம்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும். இதுல நேரடியாக வயாகரா மாதிரியோ, நேரடியாக ஸ்டீராய்ட்ஸ் மாதிரியோ நம்மளுக்கு நேரடியாக புலப்படலைனாலும் அதை நீங்க ஒவ்வொன்றையும் செக் பண்ணி வாங்க போறது கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையின் பேர்ல வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் இன்டைரக்டாக இது ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதாவது ஸ்டீராய்ட்ஸோ அல்லது வயாகராவோ இருக்குது அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட கிடைக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெனிஃபிட்டை விடவே சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கேப்சூலாக, விட்டாலிட்டி கேப்சூலாக இருந்தாலும் அது மிகப்பெரிய பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அன்னைக்கு வேணா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு லாங் ரன்னுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை.
அது வந்து ஒரு ஷார்ட் டைம் தான். அந்த ஷார்ட் டைம் ப்ளஷருக்காக நம்ம இழக்க போறது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹெல்த். மெயினா ஸ்டீராய்டு இருக்கக்கூடிய அல்லது வயாகரா யூஸ் பண்ணின ஆயுர்வேதா அல்லது அலோபதி விட்டாலிட்டி கேப்சூல்ஸை நம்ம எடுக்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவுல பாதிக்கும். அசிடிட்டி, அல்சர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு லாங் ரன்ல நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, மேபி அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்டா இருந்தாலோ, அல்லது அவர் வந்து பிளட் தின்னிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஏற்கனவே அவர் எடுக்கக்கூடியவரா இருந்தாலோ, அல்லது ஒரு பிபி பேஷண்டாக இருந்தாலோ, அல்லது ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ்ல இருந்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பை அவருக்கு ஏற்படும். நிறைய பாதிப்புகளை ஏற்படும். பட் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை தேடித்தான் மக்கள் போனாங்க. பட் அதில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச பாதிப்புகளை உணர்ந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டு ஒரு நேச்சுரலான ரெமெடிஸ், நமக்கு வந்து ஒரு இன்னெபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதை வந்து நேச்சுரலா ரெமெடியா கொண்டு வரக்கூடிய விஷயங்களை தான் தேடக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி எந்த மாதிரியான விட்டாலிட்டி கேப்சூல்ஸை கொடுக்கும் அப்படின்னா, ஜென்ரலா நேச்சுரலி, அதாவது ஆர்கானிக்கலி நம்மளுடைய ஆர்கன் வந்து ரீஜென்ரேட் ஆகும். அதுக்கான கேப்சூல்ஸை கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் தான் நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எபிலிட்டியை, நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா முழுமையான திறனை கொண்டு வந்து ஒரு லாங் ரன், அதாவது நீண்ட நாட்களுக்கு அது நிலைச்சு நிக்கணும், ரீஜென்ரேட் ஆயிருக்கணும், ரீஸ்டோர் ஆயிருக்கணும். நம்மளுடைய சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் டோட்டல் சிஸ்டம் வந்து ரீஜென்ரேட் ஆயிருக்கணும். இந்த மாதிரியான கேப்சூல்ஸை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் சொற்ப நிறுவனங்கள் மட்டும்தான். அதாவது அதிகமான நிறுவனங்கள் இதுல கவனம் செலுத்துறது இல்ல. காரணம், சாமானிய மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட் எனர்ஜி எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பலிகடாயிடுறாங்க. ஃபியூச்சர் ஹெல்த்தை வந்து அவங்க பார்க்கறது இல்ல. அது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இல்ல, அது எல்லாமே டெம்பரவரி அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்லை. பட் எஸ்டோனியா ஒன் மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி, அல்லது இந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கக்கூடிய ஒரு ஆர்என்டி வச்சிருக்கக்கூடிய கம்பெனி என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்லி லாங் ரன் ரீஜென்ரேஷன். நம்மளுடைய சிஸ்டத்தை முழுமையா ரீஜென்ரேட் பண்றதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அது எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷனும் இல்லாம இயங்கணும். இதுதான் இந்த மாதிரியான ரெப்யூட்டட் கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸினுடைய நோக்கமாக இருக்கு. அப்போ எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அதனுடைய பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லாம டெம்பரரி சொல்யூஷன் அப்படின்னா, அதாவது ஒரு லோக்கல் பிளட் ஃப்ளோவை உருவாக்குறதன் மூலமாக, ஒரு லோக்கல் பிளட் ஃப்ளோ அப்படின்னாக்கா நார்மலா இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோவை விட லோக்கல் பார்ட்ல மட்டும், அந்த பிரைவேட் பார்ட்ல மட்டும் ஒரு ஃப்ளோவை வந்து ஆர்டிபிஷியலாக உருவாக்குறது. அந்த மாதிரி உருவாக்கும் போது ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அப்ப எகைன் நாம வந்து மறுபடியும் அதுக்கான பில்ஸையோ, அதுக்கான கேப்சூல்ஸையோ, அதுக்கான டேப்லெட்ஸையோ நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் அப்போ எரக்டைல் இருக்கும். அப்போ இது வந்து சொல்யூஷனா அப்படின்னா கண்டிப்பாக சொல்யூஷன் கிடையாது. இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். அப்ப அதே மாதிரி ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன், பிஎம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் இதுக்கும் இதே சேம் கண்டிஷன்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு 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 ஷார்ட் டைம் பெனிஃபிட்டுக்காக எடுக்கக்கூடிய பில்ஸ் வந்து நிறைய அதாவது என்ன சொல்றது, அதாவது பெனிஃபிட்ஸை விட அதிகமான சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து சேஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் கிடையாது.
அதாவது லாங் ரன்னுக்கு அது சேஃப் கிடையாது. அப்போ ஒரு சேஃபான ஒரு சப்ளிமெண்டரி ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் என்ன சொல்லுது அல்லது நம்மளுடைய ஆர்என்டி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். இன்னொரு பக்கம் மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், அதாவது இதுக்குன்னே நிரூபிக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா அல்லது ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இதை கொடுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்று சேர கொடுக்கும்போது டோட்டலா ஆர்கானிக்கலா நம்மளுடைய சிஸ்டம், அதாவது செக்ஷுவல் சிஸ்டம் முறையா ரீஜென்ரேட் ஆகிறத உறுதிப்படுத்துறாங்க பல கம்பெனிகள். நான் ஒரு கம்பெனி மட்டும் சொல்லல, நிறைய கம்பெனிகள் இது சம்பந்தமான ஆர்என்டியில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு லாங் ரன்னுக்கு இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்த ஆங்கிள் தான் ஆர்என்டியை வச்சிருக்காங்க. எனக்கே சில நிறுவனங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த நிறுவனங்கள் முழுக்க முழுக்க ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கும். இது ஆண்களுக்கான விஷயங்களாக இருக்கும். ரெண்டாவது, பெரும்பாலும் மற்ற கம்பெனிகள் எல்லாமே ஆண்களுக்கான டிஸ்பங்ஷனுக்கு மட்டும்தான், விட்டாலிட்டிக்கு மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க. அதே மாதிரி ஃபீமேல் விட்டாலிட்டி அல்லது உமன் விட்டாலிட்டிக்கு ஏதாவது கவனம் செலுத்துறாங்களா அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இல்லைன்னே நம்ம சொல்ல முடியும். மெயினா சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பெரிய அளவிலான பிரச்சனைகள் இல்லைனாலும் 2 பிரச்சனைகளை மேலோட்டமாக அல்லது நம்ம காண முடியும், மேலோட்டமா பார்க்க முடியும். அதுல மெயின் விஷயம் ஹார்மோன் இன்பேலன்ஸ். மெயினா ஹார்மோன் இன்பேலன்ஸ் தான் பெண்களுக்கான விட்டாலிட்டியில குறைபாடுகள் இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படும். அப்போ உமன் லிபிடோ அப்படிங்கிறது நேச்சுரலாக இருக்க வேண்டிய விஷயம், அதாவது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பங்கெடுக்கக்கூடிய ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறது. இந்த 2 விஷயங்கள் பெண்களுக்கு இருக்கும். இதன் மூலமாக அவங்க உணரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேஜனல் டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைனஸ். பெரும்பாலும் இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும்போது பெண்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அவங்க டிஸ்கம்ஃபோர்ட்டா அசௌகரியமாக உணரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேஜனல் இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது வேஜனல் ட்ரைனஸ். இதுதான் அவங்களுக்கான இன்கம்ஃபோர்ட். இதுக்கு இந்த பார்ட்ல மேக்சிமம் கம்பெனிகள் முழுமையான சொல்யூஷன்ஸை கொடுக்கறது இல்லை. அது எல்லாமே ஒரு பார்ஷியல் சொல்யூஷன்ஸ். ஹார்மோன் பேலன்சிங்காக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, அதுல மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டை அவங்க கவர் பண்றது இல்லை. அப்ப கவர் பண்ணாம விடக்கூடிய பார்ட்டை நம்ம எஸ்டோனியா பெரிய அளவுல கவர் பண்றாங்க. அப்போ 2 இடத்துலையுமே, அதாவது மென் விட்டாலிட்டி அண்ட் உமன் விட்டாலிட்டி, இந்த 2 விஷயத்திலையுமே ஒரு சமச்சீரான ஒரு பேலன்ஸை இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆர்என்டி ப்ரூஃப் பண்றது. மெயினா ஆண்களுக்கான விட்டாலிட்டியில கவனம் செலுத்திட்டு பெண்களுக்கான விட்டாலிட்டியில கவனம் செலுத்தலைனாலும் அது முழுமையான சக்சஸ் கிடைக்கிறது இல்லை. அதே சமயத்துல பெண்களுக்கான விட்டாலிட்டியில அதிகமான கவனம் செலுத்திட்டு ஆண்களுக்கான விட்டாலிட்டி இல்லாம போனாலும் அது முழுமையான சக்சஸ் கிடைக்காது. அப்போ ஈக்குவல் விட்டாலிட்டி அப்படிங்கிற ரேஷியோல நம்ம கிட்ட ஒரு 3 ப்ராடக்டை நம்ம நிறுவனம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. இது எல்லாமே முழுக்க முழுக்க 3 வகையான ஹார்மோன்ல இயங்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஹார்மோனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். மெயினா பெண்களுக்காக இருந்தால் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹார்மோன் பெண்களுக்கான ஹார்மோன். ஆண்களுக்கான ஹார்மோன் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான். இந்த 3 ஹார்மோனை பேஸ் பண்ணி தான் மேல் அண்ட் ஃபீமேல் விட்டாலிட்டி அப்படிங்கிறது இயங்குது. அதை பேஸ் பண்ணின ப்ராடக்ட் தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய 4 ப்ராடக்டை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். மெயினா
ஆண்களுக்கான விட்டாலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எரட்டல் டிஸ்பங்ஷனாக இருந்தாலும் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனாக இருந்தாலும் கடைசியில அதனுடைய முதல் பார்ட் அப்படிங்கிறது லிபிடோ, உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் அண்ட் பிளஷரஸ்ட் கண்டிஷன். அதாவது ஒரு மனம் அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கணும், மெயினா ஃபோக்கஸ்ல இருக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்கிரியன்ஸா உலகம் பூராவும் தேடி, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் பூராவும் தேடி பர்ஃபெக்ட் காம்பினேஷன்ஸ்ல 2 வகையான கேப்சூல்ஸை நம்ம கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. ஒன்று வந்து விட்டாலிட்டி எச், இது வந்து முழுக்க முழுக்க ஹெர்பல் பேஸ்ட், அதாவது ஹெச் அப்படிங்கிறது ஹெர்பல் பேஸ்ட். இன்னொன்று விட்டாலிட்டி ஃபியூவல்ல இ, அதாவது எலிமெண்ட் பேஸ்ட், விட்டமின்ஸும் மினரல்ஸும் சேர்ந்த ஒரு கலவை. இந்த 2 விஷயங்களை பேஸ் பண்ணி 2 புதிய கேப்சூல்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது 2மே ஒரு சேர எடுக்கக்கூடிய கேப்சூல்கள். இது வரைக்கும் மற்ற நிறுவனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேப்சூல் கொடுப்பாங்க, அது விட்டாலிட்டி அப்படிங்கிற பேசிஸ்ல. பட் நம்மளுடைய நிறுவனம் கொடுத்திருக்கிறது, நம்மளோட ஆர்என்டி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் 2 செப்பரேட் ஆன கேப்சூல்ஸ். ஒன்னு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை பேஸ் பண்ணினது, இன்னொன்னு எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணின கேப்சூல்ஸ். இந்த 2மே ஒருங்கிணைச்சு எடுக்கணும். அதாவது விட்டாலிட்டி எச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 60 கேப்சூல்ஸ் இருக்கும். விட்டாலிட்டி இ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 30 கேப்சூல்ஸ் இருக்கும். மெயினா விட்டாலிட்டி இ அப்படிங்கிறது முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் முழுமையான விட்டமின்ஸையும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கலவை. இது 30 கேப்சூல்ஸ் தான் இருக்கு. இதுல வைட்டமின் D3, வைட்டமின் B3, வைட்டமின் B6, மெக்னீசியம், ஜிங்கு, செலீனியம், இனோசிட்டால், 5-HTP, L-தயானின், L-டிரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கலவையை ஒன்று சேர்த்த ஒரு கேப்சூல் தான் விட்டாலிட்டி ஃபியூவல் இ அப்படிங்கிறது. விட்டாலிட்டி எச் அப்படிங்கிறது கார்டிசெப்ஸை பேஸ் பண்ணின ஒரு கேப்சூல். கார்டிசெப்ஸ்ங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காளான். இன்னைக்கு இந்தியாவில் லேப்ல மட்டும்தான் அந்த காளானை வளர்க்குறாங்க. திபெத் மாதிரியான பகுதிகளில் நேச்சுரலாகவே அந்த காளான் கிடைக்குது. கார்டிசெப்ஸ்ங்கிறது இன்னைக்கு உலகம் பூராவும் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காளான் வகை. அதே மாதிரி பைன் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பைன் மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பார்க் எக்ஸ்ட்ராக்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் ஃப்ளோவை சரி பண்ணுறதுக்காகவும் எரைட்டல் டிஸ்ஃபங்க்ஷனை குறைக்கிறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரூவன் இன்கிரியன்ட், கிளினிக்கலி ப்ரூவன் இன்கிரியன்ட். அடுத்தது யோகிம்பே அப்படின்னு சொல்றாங்க. அந்த யோகிம்பே அப்படிங்கிற இன்கிரியன்ட் வந்து ஆப்பிரிக்காவில், அதாவது மென் லிபிடோவுக்கு பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன். அது வந்து 2 விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ஒன்று வந்து லிபிடோவுக்கும் சப்போர்ட் பண்ணும், உணர்வுகள் சார்ந்த விஷயங்களுக்காகவும். 2வது எரைட்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல விரைப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் யோகிம்பே அப்படிங்கிற பார்க் எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அஸ்பாகிரஸ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸை வந்து எலாஸ்டிக்னஸ் கொண்டு வருது, ரத்தத்தை வந்து ஃப்ளோ வந்து ஜாஸ்தி பண்றதுக்காக, பிளட் ஃப்ளோவுக்கு ரத்த நாளங்களை வந்து எலாஸ்டிக்னஸ் நெகிழ்வுத்தன்மையை கொண்டு வர்றதுக்காக. இதை வந்து தமிழ்ல வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. அஸ்வகந்தா மெயினா வந்து நம்மளோட நிறுவனத்துல அஸ்வா 66 அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டுலயே த பெஸ்ட் அஸ்வகந்தாவை யூஸ் பண்றாங்க. இந்த 3 கேப்சூல்கள்லையும் அஸ்வகந்தாங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேப்சூலா யூஸ் பண்றாங்க. விட்டாலிட்டி எச்லி ஆகட்டும் அல்லது உமன் லிபிடோ கேப்சூல்ஸ்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அஸ்வகந்தாவை வந்து ஒரு காமனான ஒரு ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு மெயின் காரணம் இது வந்து ஆண்கள் எடுக்கிறதா இருந்தா ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ஸ்பெர்மோட மொட்டாலிட்டியை குறைக்கிறதுக்காகவும் இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன், அதாவது ஆண்களுக்கான ஹார்மோன் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான், அதனுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அஸ்வகந்தாவை யூஸ் பண்றாங்க.
மெயினா அஸ்வா 66 அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தாவில் கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல மெயின் ட்ரையல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஸ்வகந்தாவை நம்ம கண்டினியூஸா சாப்பிடும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற கிளினிக்கல் ட்ரையல். அது மட்டும் இல்லாம டெஸ்டோஸ்டிரான் அளவை வந்து கிட்டத்தட்ட 2 to 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கிளினிக்கல் ட்ரையல் மூலமாவே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ரூவனான இன்கிரியன்ட்ஸ், நாம சும்மா ஜென்ரலா பார்க்கக்கூடிய இன்கிரியன்ட் மாதிரி இல்லாம இது ஆல்ரெடி கிளினிக்கலி ப்ரூவ் ஆன நிறைய இன்கிரியன்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த விட்டாலிட்டி எச் அப்படிங்கிற கேப்சூல்ஸை உருவாக்கியிருக்காங்க. அப்ப விட்டாலிட்டி எச்சும் விட்டாலிட்டி இயும் சேர்ந்து கிடைக்கும் போது ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிஸ்டத்தை டெவலப் பண்ணக்கூடிய, அதாவது ரீப்ரொடக்டிவ் என்டையர் சிஸ்டத்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் சில அமினோ ஆசிட்ஸும் இதுல இருக்கிறதுனால இந்த 2 காம்பினேஷன் ஒரு பெர்மனன்டான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். ஒரு 6 monthsல இருந்து ஒரு 1 year இந்த ப்ராடக்டை, அதாவது விட்டாலிட்டி எச், இ அண்ட் விட்டாலிட்டி விட்டாலிட்டி எச், விட்டாலிட்டி இ, அஸ்வகந்தா, இந்த 3 ப்ராடக்டை நம்ம தொடர்ந்து எடுக்கிறதன் மூலமாக, அதாவது விட்டாலிட்டி இ, விட்டாலிட்டி எச், அப்புறம் அஸ்வகந்தா, அஸ்வா 1 அப்படிங்கிற பிராண்ட்ல வரக்கூடிய அஸ்வகந்தா, ஆண்களுடைய சிஸ்டம் முழுமை அடையணும். அதாவது அவங்களுக்கான இன்னெபிலிட்டி, அவங்களுடைய குறைபாடு என்னவாக இருந்தாலும் சரி, அது எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருந்தாலும் சரி, மொர்டாலிட்டியாக இருந்தாலும் சரி, இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் சரி, அல்லது லிபிடோ உணர்ச்சிகளே இல்லாம இருந்தாலும் சரி, இந்த 5 பார்ட்லையும் இவங்க இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா மினிமம் 6 monthsல இருந்து ஒரு 1 year வரைக்கும் இந்த 3 கேப்சூல்ஸை அவங்க கண்டினியூஸா எடுக்கணும். விட்டாலிட்டி ஃபியூவல் எச் எடுக்கும்போது காலையில 1, நைட் 1, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அரை மணி நேரத்துக்கு பின்னாடியோ இந்த கேப்சூல்ஸை அவங்க எடுக்கலாம். விட்டாலிட்டி ஏ எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல் தான். மார்னிங்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் கழிச்சு இந்த கேப்சூல்ஸை அவங்க எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது அஸ்வா அப்படின்னா காலையில 1, சாயந்தரம் 1. அப்ப அந்த 3 கேப்சூல்ஸ், ஒன்று வந்து விட்டாலிட்டி எச், விட்டாலிட்டி இ, அப்புறம் அஸ்வா, ஆண்களுக்கான முறையான சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 கேப்சூல்ஸ் இருக்கு. இத இன்ஸ்டன்ட்டுக்காக பயன்படுத்த முடியுமா அப்படின்னா நோ, நாட் பாசிபிள். சார், இன்னைக்கு நமக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகணும், இந்த கேப்சூல்ஸை போட்டா இன்னைக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னா அந்த மாதிரி கேப்சூல் இது இல்லை. இது ஸ்டீராய்டோ அல்லது ஒரு வயாகரா கேப்சூலோ இது கிடையாது. உங்களுடைய சிஸ்டத்தை முழுமையா ரீஜென்ரேட் ஆக்கி அந்த சிஸ்டத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தானே தவிர இது வந்து ஒரு ஸ்டிமுலேஷனுக்காகவோ ஒரு இன்ஸ்டன்ட்டுக்காகவோ இதை பயன்படுத்த முடியுமானா நிச்சயமாக முடியாது. இது வந்து ஒரு சிஸ்டம் டெவலப்மெண்ட். இந்த சப்ளிமெண்ட்ரியை நீங்க ஒரு 1 year கண்டினியூஸா நீங்க எடுத்துட்டு வரும்போது ஒரு ஏபிள் பர்சனாக, ஒரு எல்லாம் முடியக்கூடிய எல்லா வகையிலையும் கை தேர்ந்த ஒரு பர்சனாக அவங்க மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ப்ராடக்டுடைய நோக்கமே தவிர நம்மளுடைய R&D முழுக்க ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்குமே தவிர டெம்பரரி சொல்யூஷனுக்காக நம்மளுடைய ப்ராடக்ட் கிடையாது. 100% வந்து நம்மளது பர்மனன்ட் சொல்யூஷன் மட்டும்தான். அப்ப பெண்களுக்கான லிபிடோ அப்படின்னு வரும்போது, பெண்களுக்கான ஆரோக்கியம், பெண்மையினுடைய முறையான ஒரு பெண்மை டெவலப்மெண்ட் அப்படின்னு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ப்ராடக்டை நம்ம சஜஸ்ட் பண்றோம். ஒன்னு வந்து அஸ்வகந்தா, இப்போ அஸ்வா 1 சொல்லக்கூடிய அஸ்வகந்தா, WLB அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான பிரத்யேகமான ப்ராடக்டை நம்மளோட கம்பெனி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. WLB அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
மெயினா வந்து ஹார்னி கோட் வீடு, சத்தாவரி, அப்புறம் மக்கார் ரூட்டு, ஈவினிங் பிரைம் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 வகையான இன்கிரிடியன்ஸ மெயினான இன்கிரிடியன்ஸ பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. மெயினா இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மக்கார் ரூட். இந்த மக்கார் ரூட் வந்து பெண்களுக்கான ஹார்மோன் பேலன்சிங் ஆகட்டும், அல்லது ஆண்களுக்கான ஹார்மோன் பேலன்சிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட் தான். மெயினா வந்து செக்ஸுவல் டிசையருக்கும், ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்றதுக்குமா மக்கார் ரூட்டும், சத்தாவூரி அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், லிபிடோவை இன்க்ரீஸ் பண்றதுக்குமான கேப்சூல். இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒரு சரிவிகித சமச்சீரான ஒரு கேப்சூலாக இது பார்க்கப்படுது. மெயினா காரணம் என்னன்னா, மற்ற எந்த கம்பெனியும் விட அஸ்டோனியா ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, இதை கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றாங்க. இந்த டமேனியா அண்ட் ஜிங்கோ பிலோபா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இதனுடைய மெயினான தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுடைய வேஜினல் ட்ரைனஸ் அண்ட் வேஜினல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து குறைக்கக்கூடிய. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரிடென்ட்டும் கிளினிக்கலி ட்ரையல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான இன்கிரிடென்ட்ஸை வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன்ஸ்ல கொடுத்துருவோம். இப்போ மெயினா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் அப்படிங்கிறது மெயினா சொன்னது வந்து வேஜினல் இன்ஃபெக்ஷனும் வேஜினல் ட்ரைனஸும் தான். இதை சரி பண்ணாம ஒரு பிளஷரஸ் கண்டிஷன்ஸ்ல கொண்டு போக முடியுமா அப்படின்னா, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, அது நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த இடத்துல பர்ஃபெக்ட் காம்பினேஷன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன்ஸ்ல இந்த WLBல கொடுத்துருக்காங்க. அப்ப பெண்களுக்காக இருந்தால் அஸ்வா 1 பிளஸ் வந்து WLB இந்த 2 ப்ராடக்டையும் எடுக்கணும். நீண்ட நாட்களாக நம்மளுடைய நிறுவனத்துல விட்டாலிட்டி H வந்து சப்ளை இல்லாம இருந்தது. இப்போ வந்து சப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டோட்டலா எல்லா பக்கமும் சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து மேக்சிமம் அவைலபிள் இருக்கு. இப்போ ஜென்ரலா வந்து நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மேக்சிமம் பெண்கள் இதை பத்தி அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஆண்களாக இருந்தாங்கன்னா 2-3 வகைகள்ல அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ். இப்ப நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, ஆணுக்கு தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தும் போது, ஆண்களுக்கான பிரச்சனை அப்படின்னு வரும்போது மெயினா வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லாம போறது, ஸ்பெர்ம்ல வந்து pH லெவல் மாறி இருக்கிறது, மொர்டாலிட்டி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். இப்போ அந்த 3 ப்ராடக்ட் நம்ம கண்டினியூஸா அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக, அதாவது விட்டாலிட்டி E, விட்டாலிட்டி H பிளஸ் அஸ்வகந்தா இந்த 3யும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது மினிமம் 3 to 6 மந்த்ஸுக்குள்ளார மேக்சிமம் இப்போ உங்க டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு, ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு, எவ்வளவு கவுண்ட் இருக்கு, என்ன மொர்டாலிட்டி அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துட்டு, ஒரு 3 மந்த்ஸ் இந்த ப்ராடக்டை சாப்பிட்டுட்டு, அதன் பிறகு அவங்க மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா, இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்களோட கவுண்ட்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படி இந்த 2 பார்ட்ல இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அந்த பிளஷரை நோக்கி ஒரு நீண்ட நேர தாம்பத்தியம் பிளஸ் வந்து ஒரு தாம்பத்தியில விரைப்பில்லாத தன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் மினிமம் 15 டேஸ் இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணும்போது செக்ஷுவல் இது கூடாது. அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 டேஸ் வரைக்கும் அந்த ப்ராடக்டை எடுத்துட்டு அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் நம்ம அந்த இன்டர்கோர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி பர்ஃபெக்டான காம்பினேஷன்ஸ்லயும் அதே மாதிரியான அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா 100% ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கால நம்மளால கொடுக்க முடியும். இதுல ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலோ, அல்லது வந்து நான் ஒரு ப்ராடக்ட் தான் எடுப்பேன் அல்லது இன்னொரு ப்ராடக்ட் எடுக்க மாட்டேங்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு காம்போ என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது இதுல வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸை நம்மளால கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய கேப்சூல்ஸ்.
இது நாட் ஓன்லி செக்ஷுவல் கேப்சூல்ஸ் அல்லது ஒரு ஜெனரல் விட்டாலிட்டி கேப்சூல்ஸ் ஆனா கண்டிப்பாக இல்லை. இது முழுக்க முழுக்க டோட்டல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையே டெவலப் பண்ணக்கூடிய கேப்சூல்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஜென்ரலா இந்த ரெண்டு ப்ரொசீஜர்ஸை மட்டும் கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மென் விட்டாலிட்டி அண்ட் உமன் விட்டாலிட்டி இந்த ரெண்டையுமே கம்ப்ளீட் சொல்யூஷனாக அஸ்ட்ரோனியா ஒன்ல நம்மளால கொடுக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லாம ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை தேடி போறவங்களுக்கு இது செட் ஆகுமானா கண்டிப்பா செட் ஆகாது. ஆனால் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். நம்மளுடைய என்டையர் சிஸ்டம் டெவலப் ஆகணும். நாம ஒரு 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 1 இயர்க்கு அப்புறமா கம்ப்ளீட்டா எந்த ஒரு சப் மெடிசனும் எடுக்காம எக்ஸ்டர்னலா எந்த ஒரு தூண்டுகோலும் இல்லாமல் ஃபுல் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு மெச்சூர்டு மென்டாலிட்டியோட இந்த ப்ராடக்ட் அவங்க அணுகுனாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. இதுதான் அஸ்ட்ரோனியாவுடைய நோக்கமே தவிர இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்ட் இல்லை. இந்த ப்ராடக்ட்ல மற்றவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய கேரண்டி அப்படிங்கிறது இது மட்டும்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு 4 ப்ராடக்ட் பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஒன்று வந்து விட்டாலிட்டி H, இன்னொன்று வந்து விட்டாலிட்டி E, அப்புறம் அஸ்வா 1, WLB அப்படி சொல்லக்கூடிய பெண்களுக்கான பிரத்யேகமான ப்ராடக்ட். இது வந்து WLB அப்படிங்கிறது நாட் ஒன்லி செக்ஷுவல் ப்ராடக்ட், அது கம்ப்ளீட்டான ஒரு ஃபிட்னஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், பெண்களுக்கான கம்ப்ளீட் ஃபிட்னஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நம்ம கண்டினியூஸா சாப்பிடும்போது பெண்களுடைய போன் ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டாமினா, அவங்களுடைய ஆற்றல், பெண்களுக்கான ஆற்றல் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி அவங்களுடைய போன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹார்மோன் வந்து இன்பேலன்ஸ் ஆயிருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனும் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ அவங்க வந்து ஒரு மனநிலையில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கும். ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்மைக்கான மனநிலை, ரொம்ப அழகான அக்ரஸிவ்னஸ் இல்லாத ஒரு அழகான ஒரு மனநிலையை இந்த ப்ராடக்ட் மாத்தி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். யாரெல்லாம் ஒரு ஒரு பெண்களாக ஒரு அழகான ஒரு சித்திரங்களாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறத தவிர்க்கக்கூடிய இந்த கேப்சூல்ஸை வந்து நம்ம கொடுக்கும்போது ஹார்மோனை வந்து கம்ப்ளீட் பேலன்சிங்ல கொண்டு வர முடியும். ஒரு அழகான கேப்சூல், ஒரு அழகான ஃபார்முலா. இதை வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுல எந்த வகையிலையும் நம்ம வந்து ப்ரௌடா தான் நம்ம ஃபீல் பண்ணணுமே தவிர எந்த வகையிலையும் நம்ம வந்து ஒரு இம்பியூரிட்டியா நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராடக்டை வந்து எடுத்து மற்றவங்களுக்கு நாம முன்னுதாரணமா நாம இருக்கணும். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைபாட்டுக்காக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இல்ல, ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனை, ஒரு மென் அண்ட் உமன் காம்பினேஷனை உருவாக்கக்கூடிய ப்ராடக்டா இதை நம்ம பார்க்கணும். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல இப்போ இந்த ப்ராடக்டை நம்ம பத்தி பேசுறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு இன்பேலன்சிங்கா இருந்துச்சு. ஒரு டைம்ல விட்டாலிட்டி H வரும், E கிடைக்காது, E வரும், H கிடைக்காது. இந்த மாதிரி வந்து இன்பேலன்சிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கம்பெனில வந்து ஒரு ஒரு ஃபார்முலா ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆரம்பத்துல வந்து வந்த விட்டாலிட்டி E வந்து மாத்தி திரும்பவும் அதை கேப்சூல் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரீ அலைன்மெண்ட் ப்ரோக்ராம்னு நம்ம சொல்ல முடியும். முன்ன வந்து இருந்த எஃபிகசி ரேட்டை விட இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எஃபிகசி ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதனால நாம இதை அணுகக்கூடிய விதம் அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் நாம அணுக ஆரம்பிச்சா இதுல வந்து நம்ம என்ன பர்பஸுக்காக இந்த ப்ராடக்ட் எடுக்கிறோமோ அந்த பர்பஸ் முழுமையாக சால்வ் அடையும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால இந்த டிசைன் வந்து ரொம்ப அருமையான டிசைன். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராடக்டை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ்
முதல்ல பண்ணுங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நான் என்னதான் சொன்னாலும் கூட, இது வந்து ஜஸ்ட் தியரி. இது சொல்லி புரிய வைக்க முடியாது. பட் இத ஃபீல் பண்ணா தான் உங்களுக்கு புரியும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.